ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் கோமதி வீட்டுக்கு அவங்க தம்பி பழனிவேலும் சுகன்யாவும் வராங்க. 2 பேரும் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு. டேய் கதிரு, எதடா அம்மா எங்கடா, அப்பா எங்கடா, அக்கா, மாமா, சரவணா, அரசி எல்லாரும் வாங்க. எங்கள் அம்மா எங்க, என் ஆத்தா எங்க, அம்மா இங்கே வாம்மா. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் உங்களுக்கெல்லாம். முதல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு பழனிவேலும் அவங்க பொண்டாட்டி சுகன்யாவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட்டு நிற்க வச்சு, அக்கா நீ வாக்கா, மாமா நீங்களும் வந்து நில்லுங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாங்குறாங்க. டேய் என்னடா விஷயம், சொல்லுடா சொல்லுடா, டேய் என்னடா ஆசீர்வாதம்லாம் கேட்குற, சொல்லுடான்றாங்க. முதல்ல நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாருங்க. ஸ்வீட் கொடுத்து எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அரசியெலாம் கேட்குறாங்க, சரவணன்லாம் கேட்குறாரு. என்ன மாமா சொல்லு மாமா, முதல்ல சொல்லு மாமான்றாங்க. ஏய் இந்தாங்கடா ஸ்வீட் சாப்பிடுங்கடா, நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருனா அவங்க அம்மா கையும் அவங்க அக்கா கையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு என்னை பெத்தவகிட்டையும் என்னை வளர்த்தவகிட்டையும் 2 பேர்கிட்டையும் சேர்ந்து சொல்கிறேன், நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்றாரு. அப்படியே அவர் சொன்ன உடனே காந்திமதி முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எல்லார் முகத்துலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உடனே காந்திமதி அவங்க பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்லா இருப்பா சந்தோஷம்பான்றாங்க. கோமதியும் அதே போல் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு சுகன்யா கிட்ட போயிட்டு, சுகன்யா ரொம்ப சந்தோஷம்மா, எங்கே என் பையன் தனியாக நின்றுடுவானோன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நீ வந்த, இப்போ அவனுக்கு ஒரு வாரிசையும் நீ பெற்று கொடுக்க போகிற, ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்கிறாங்க. எல்லாம் கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா பழனிவேல் போயிட்டு கதிர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் கேட்குறாரு, மாமா இந்த சமயத்தில் உங்கள் அம்மா உன் கூட இருந்தால் சந்தோஷமாக தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப ஆத்தா பக்கத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது உங்கள் வீட்டில் இருக்குதேடா அப்படின்றாரு. அது கதிர் சொல்கிறாரு, அப்போனா நீ இங்கே வந்து அம்மாச்சியை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பழனிவேல் கேட்குறாரு, என்னடா கதிர், ஆத்தா இங்கே கஷ்டமாக இருக்குதா என்ன, ஆத்தாக்கு எதனா மனசு கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை மாமா, ஆனால் இப்போ வந்து அத்தை வந்து மாசமாக இருக்காங்கல்ல, அதே போல் அம்மாச்சி கூட இருந்தால் உனக்கும் நல்லா இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன், நீ கூட்டிகிட்டு போயிட அம்மாச்சியை அப்படின்றாரு. இல்லைடா நான் கூப்பிட்ட அம்மாச்சி வருமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனிவேல். அப்போ கதிர் சொல்கிறாரு, என்ன சங்கட்டமான விஷயம்னா மாமா, அம்மாச்சி இங்கே வந்த அப்போவே உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அது மாதிரி இதுவரையும் சண்டை வந்ததே இல்லை, ஆனால் இப்போ வந்துருச்சு, அதனால் திருப்பியும் வருமோன்னு நான் நினைக்கிறேன், நீ கூட்டிகிட்டு போயிட அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கதிர் எதனால் சொல்கிறாருன்னா, அவங்க மாமனார் கேன்சரில் இருக்கார். அவர் வந்து அவங்க அம்மா வந்து அவர் கூட இருக்கணும் கடைசி காலத்தில்னு ஆசைப்பட்டு கதிர்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கதிர் வந்து அவங்க அம்மாச்சியை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இதை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ பழனிவேல் வந்து கேட்குறாரு, அம்மா நீ வந்துற என் கூட அப்படின்னு. என்னடா உன்னை நீ கூப்பிடுற, என்னை வந்து வந்துருன்னு கூப்பிட்றியா இல்லை வந்து போகலாமான்ட்டு கூப்பிட்றியா, எப்பட்றா நீ கூப்பிட்ற, அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைம்மா நீ வந்து என் கூட இருந்தீன்னா இந்த சமயத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, ஏய் இவ்வளோ நாளாக கழித்து எங்கள் அம்மா இப்போ தாண்டா என் கூட இருக்காங்க, நான் இப்போ வந்து என் தாயை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீ வந்தால் நல்லா இருக்கும்லம்மான்னு சொல்கிறாங்க. இவங்களும் வரமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ராஜி இதை கேட்டு கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க, கதிர் நீ என்ன வேலை செய்கிற, என்ன பண்ணுற, நீ எதேதோ பண்ணுற, நான் உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், அம்மாச்சி வந்து அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னதும் அப்போ நான் உன் முகத்தை பார்த்தேன், உன் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சுது, ஏன் கதிர் அது மாதிரி பண்ணுற, எதுக்கு நீ அம்மாச்சியை வீட்டை விட்டு போக சொல்கிற, நீ வந்து சித்தப்பாவை கூப்பிட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயையோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நீ முதல்ல படி, நீ படிக்கணும்ல படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நாளைக்கு ராஜி இன்னும் கேட்டு என்னெல்லாம் சண்டை வரப்போகுது, பழனிவேல் கூப்பிட்டாரு, அதனால் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா போயிடுவாங்களா என்னன்னு தொடர்ந்து மீண்டும் பார்ப்போம். நன்றி, பாய்.